அடி ஒவ் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான குயிக்காக ஷார்ட்னஸ் ஸ்வீட்டம் நாம் எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து பண்ணி இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ண ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பண்ண இதில் ப்ளஸ் ஷோ ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பண்ண இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பண்ண நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கோம். ஸோ இது எப்படி இன்புட் பண்ணும் குயிக்காக பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே டெஸ்ட்டு இருப்பாருங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபானை கிளிக் போய்ட்டு அதில் வேவன் ஃபான்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் போய்ட்டு கீழே இன்ஃபான் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க ஃபான் இங்கே டவுன் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுப்பு வச்சு ஜஸ்ட் அந்த 2 ஃபானுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே செல போயிட்டு மேலே சைட்னு இருக்கா அதை கிளிக் பண்ணினாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்மோஸ்டில் இந்த ஃபான் வந்து பண்ணாக்க இன்புட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நாம் எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்றில் உங்கள் அட்மோஸ்ட் விட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு வீடியோ எடிட் பண்ண யாருமே வந்து பண்ண ரெமினி ஆப் யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைன்னு பரவாயில்லை, ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து படம் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு குவாலிட்டி கம்மி இருந்துச்சுனாக்க இந்த ஆப்பில் போட்டு குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ண நீங்கள் பிக்கை எடிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிக்கு நல்லா இருந்தால் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண நம்ம ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பண்ண இல்லை இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ முன்னாடி பார்த்துட்டீங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் வந்து பண்ண இதில் நாம் பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ பிக்கை மட்டும்தான் ஆட் பண்ண பாருங்க எப்படின்னு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு இப்போ நீங்கள் ரெடி பண்ணியோ ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ண நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக வந்து பண்ணால் சாங்குக்கு மேலே இந்த இடத்துல ஒயிட் கலர் மாதிரி உள்ளே இருக்கா ஜஸ்ட்டு அது கீழே வர மாதிரி வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புக் மாதிரி வரைக்கும் வந்து பண்ண இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் பண்ணாக்க டேல்ஸ் எஃபிட் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு சேன செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைடில் இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க நான் வந்து -90 சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் போயிட்டு என்னுடைய பிக் வந்து பண்ண மேலே இருக்குது. அதனால என்னுடைய பிக் வந்து பண்ண கீழே நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிவிட்டேன். இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு என்னோடய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பண்ண உங்களுடைய பிக்கு தவிர இதே மாதிரி இங்கே ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நம்ம செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபர்ட்டு நம்ம வந்து பண்ண அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட்டுக்கு நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீட்டை கொட்டு நம்ம எடிட் பண்ணி இன்னொரு பிக் வந்து பண்ண ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதையும் வந்து பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பண்ண இந்த பிக்கை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபர்ட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. இப்போ அப்படியே பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு செகண்ட் ஆப் சொல்லி போயிட்டு இதையும் வந்து பண்ணாக்க -90 சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து பண்ண கீழே இருக்கா ஸோ அதனால வந்து பண்ண பிக்கு மேலே செட் ஆகிற மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை மாதிரி வந்து பண்ணாக்க இங்கே கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களுக்கு பிக்கு மேட்சன் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ முடிஞ்சா. ஸோ இதே மாதிரி வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த லேயர் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து பண்ண நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நம்ம பிக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ண ப்ளிச் பிளட்ஜுன்னு ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேன செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ண ரேடியஸ் இருப்பாருங்க அது கிளிக் போயிட்டு ஃபுல்லாக வந்து பண்ண நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்கா அது கிளிக் போயிட்டு கரெக்டாக 0ல் வந்து பண்ண நீங்கள் வச்சு விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண பிக்கு ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு அங்கே ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்குக்கு வந்து பண்ணாக்க சென்டராக பார்த்து வந்து பண்ணாக்க அங்கே ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் வந்து பண்ண நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 கீ ஃபேமுக்கு நீங்கள் சென்டராக கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சா. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் தரக்க பேக் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட்டு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சேச்சுரேஷன் வைப்ரேஷன் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேன செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்கட்டும் இந்த சென்டரை வந்து பண்ண ஒரு கீஃபேம் ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு கொஞ்சமாக தள்ளி வந்து பார்த்தினாக்க அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்தால் இப்போ லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க அப்படியே இருக்கட்டும். இந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு இதை வந்து பண்ணாக்க மைனஸ் ரேட் வச்சுக்கினாக்க ஜஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ அதாச்சா. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ஒப்பாசிட்டி டிஃபிட்டே இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஃபேட் நோட்னு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் வந்து பண்ண 0 வச்சுட்டுங்க. நெக்ஸ்ட் அவுட்டு நீங்கள் கிளிக் போயிட்டு 0.40 செகண்டுக்கு வந்து பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டுங்க. ஸோ இப்போ இது அடையாச்சா. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ண இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க நம்ம சேனல் நேம் கொடுத்து ஒரு லேயர் கொடுத்துருக்கும் பாருங்கள், நான் எப்படியோ கொடுக்குற லேயர். ஜஸ்ட் அந்த லேயர் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க லாஸ்ட் ஒரு ஃபிட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஃபிட் கொடுத்து ஜஸ்ட் இது வந்து பண்ண இங்கே ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபஸ்ட்டு பிக்கு செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ண நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கனாக்கா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆகும். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடுச்சா. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த பிக்கு செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஃபிட் கொடுத்துட்டு ஸோ அடுத்தடுத்த பிக் இருக்கா. ஸோ அந்த அடுத்தடுத்த பிக்கில் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலி ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க பிக்குக்கு சைடில் வந்து பண்ண டார்க் கலர் மாதிரி நீங்கள் பொருள் பார்த்துருங்க. ஸோ அது வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்கெட்ச் 2 கம்ப்ரஸ் ஏரியா இருக்கா அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக வந்து பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிட்டுங்க. ஸோ இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ இந்த லேயர் வந்து பண்ணா ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக் இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் வந்து பண்ண நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் கீழே அதை இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் ஃபீட்டில் மேட் மாஸ்கின்னு இருக்கா அது கிளிக் போய்ட்டு லாஸ்ட் செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சாண்டர்ட் செட்டிங் கிளிக் போய்ட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஃபெதர் பாருங்கள் அதை கிளிக் போய்ட்டு ஃபுல்லாக வந்து பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் மேலே மூவ் பண்ணினாக்க சைஸ் இருப்பாருங்க அதை கிளிக் போயிட்டு ஒரு 70க்கு வந்து பண்ணாக்க அப்படியே கம்மி பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ அந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு டூப்ளிகேட் லேயர் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணினாக்க ஜஸ்ட் அது பண்ணாக்க டார்க்னஸ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்னஸ்மோ அந்த அளவுக்கு வந்து பண்ண வேல்யூ மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஜஸ்ட் இது ஆட்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க இந்த ஃபஸ்ட்டு பிக்கு மேலே வந்து பண்ணாக்க இந்த செகண்ட் பிக் எல்லாமே மூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு செகண்ட் பிக்கு நம்ம செலக்ட் போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த பிக்கை நம்ம மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்கா இந்த ரிலிக்ஸ் இருப்பாருங்க. ஸோ அந்த ரிலிக்ஸ் வந்து பண்ண ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்கா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னாக்கா ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா ஜஸ்ட் ஆர்டிஸ்ட்டை கிளிக் போய்ட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ண நீங்கள் கலர் வேணும் நீங்கள் பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு கீழே வந்து பண்ண ஒயிட் கலர் மாதிரி ஒரு ஷேடோ வந்து பண்ண கொடுத்துருப்பேன். சில பேருக்கு வந்து பண்ண இந்த ஷேடோவோடு நீங்கள் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் ஷூட் பண்ணும்போது வந்து பண்ணாக்க ரொம்ப ஹேங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹேங் ஆகிடுச்சுனாக்கா இந்த ரிலீஸுக்கில் வந்து பண்ண ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருவோம். ஜஸ்ட் இதை வந்து பண்ண நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கா ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஷூ ஆகுது. ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ உங்களுக்கு ஹேங் ஆகலைனாக்கா இது வந்து பண்ணாக்கா ஆன்லே இருக்கட்டும். ஓகே, ஸோ தான் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண வரக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.